நாட்டில் அதிகரிக்கும் பிரச்சினைகளில் உடல் பருமனும் முக்கியமானதாகி இருக்கிறது. பல நோய்களுக்கும் அடிப்படையாக அமையும் உடல் பருமனை குறைக்க எடுக்கும் சில முயற்சிகள் விபரீதத்தில் முடிகின்றன. குறிப்பாக உரிய ஆலோசனை இல்லாமல் விளம்பரங்களை நம்பி மருந்துகளை எடுத்ததால் ஓர் உயிரே பறிபோயிருக்கிறது. உடல் எடையை குறைக்க நலமான வழி என்ன? விரிவாக பேசலாம் பெருஞ்செய்தியாக. உடல் எடை குறைப்புக்கு இணைய வழியில் மருந்து வாங்கி உட்கொண்ட மருத்துவர் ஒருவர் கல்லீரல் செயலிழந்து உயிரிழந்திருக்கிறார். விரைவில் எடை குறைய வேண்டும் என்ற எண்ணத்தில் மேற்கொண்ட முயற்சி அவரது உயிரையே பறித்துவிட்டது. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்னாள் முதல்வர் 38 வயது நிரம்பிய எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அருண்குமார் கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி காலமானார். பெரியகுளம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கதிர்காமு, அவரது மூத்த மகனான அருண்குமார், இளைய மகன் என அவரது குடும்பத்தில் அனைவரும் டாக்டர்களே. 110 கிலோ எடை கொண்டவரான அருண்குமார் ஆன்லைனில் விளம்பரத்தை கண்டு மருந்து வாங்கி உட்கொண்டதே அவரது உயிரிழப்புக்கு காரணமாகிவிட்டதாக கூறுகிறார்கள் மருத்துவர்கள். திடீரென எடை குறைந்த மகனை கண்டு கதிர்காமு கேட்டபோது மழுப்பி இருக்கிறார் அருண்குமார். ஆன்லைன்ல இந்த ப்ராடக்ட்டை வாங்கி சாப்பிட்டுருக்கேன். அது ஒரு 10-20 நாள் சாப்பிட்ருக்கப்ப வெயிட் வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிருக்கு. நான் பார்த்து கேட்குறப்ப நான் வாங்கி ட்ரெட்மில் போகிறேன், டயட் கண்ட்ரோல் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னாப்ப, சரி எப்போ அப்படி ரொம்ப சந்தோஷம், அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்க, வேறு எதாவது மற்ற சாப்பிட்ற டைம்னு இதுக்குன்னு சாப்பிட்றேன், அது மாதிரி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் இல்லைப்பா சரி, நான் சொன்னால் சத்தம் போடுவேன்னு திட்டுவேன், மருந்தை பிடிங்கி போட்டுருவேன்னு சொல்லி பயந்துக்கிட்டு சொல்லாமல் இருந்தேன். 30 நாட்களும் உணவு இன்றி அந்த மருந்தை மட்டுமே சாப்பிட்ட நிலையில் 29 கிலோ எடை குறைந்திருக்கிறார். ஆனால் 30வது நாளில் உடல் நல குறைவு ஏற்பட்டதை அடுத்து கோவை, சென்னை என மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றும் பலனின்றி சென்னையில் உள்ள மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். கல்லீரல் செயலிழந்த நிலையில் மாற்று கல்லீரல் கிடைக்காமல் அருண்குமார் காலமாகியிருக்கிறார். நல்லா ஹெல்த்தியா இருந்தாரு, உடம்புல வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹெர்பல் சாப்பிட்டாரு. அது கூட எங்களுக்கு தெரியாது. அதில் 25 கிலோ வெயிட் லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நாங்கள் இந்த 6 மாதம் லிவருக்கு வேண்டி எங்கெங்கோ அழைச்சோம், ஆனால் கிடைக்கல. அந்த லிவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுங்கிறதுக்காக நாங்கள் எவ்வளோ பணம் செலவு பண்ணோம், முடியல. எங்கள் பசங்க 2 பேர் 28 வயசு ஆகுது. எனக்கு 2 பையன்தான். இப்போ ஒரு பையனை எழுதிட்டு நான் நிற்கிறேன். இந்த லிவர் இன்ஜுரிக்கு காரணம் இந்த ஆன்லைன் ப்ராடக்ட் தான். இது மாதிரி கேஸுகள் நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கோம். அது நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் நிறையா வருது. அதனால் நீங்கள் டாக்டர் அதை எப்படி அலோவ் பண்ணி என்ன கேட்டாங்க. 38 வயசு பையன் டாக்டர் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை இருக்கான்னு போயிட்டு நீ என்ன சாப்பிட்ற, ஏது சாப்பிட்ற, எங்கே போகிற வர நம்ம கேட்க முடியாது இல்லையா? ஒரு பையனை மனைவி, 6 வயது மற்றும் 3 வயது குழந்தைகள், அன்பான குடும்பம் என மொத்தமும் நிலை குலைந்திருக்கிறது. இதுபோல ஆன்லைன் விளம்பரங்களை நம்பி மருந்து எடுத்து உடல் எடையை குறைக்கும் முயற்சிகளில் யாரும் ஈடுபடக்கூடாது என்று கண்ணீருடன் கோரிக்கை விடுக்கிறது இக்குடும்பம். புதிய தலைமுறைக்காக தேனியில் இருந்து செய்தியாளர் ரமேஷ் கண்ணா. உடல் எடையை குறைக்க தாமாகவே மருந்தகங்களுக்கு சென்றும் இணையவழி விளம்பரங்களை கண்டும் எந்த பரிசோதனையும் செய்து கொள்ளாமல் மருந்தை எடுப்பதன் மூலம் பல விபரீதங்கள் நடப்பதாக கூறுகின்றனர் மருத்துவர்கள். USFDA எனும் அமெரிக்க உணவு மற்றும் மருந்துகளுக்கான தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு, மருந்துகளுக்கான இந்திய தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு ஆகியவை உடல் எடை குறைப்புக்கான சில மருந்துகளை ஏற்கனவே தடை செய்துள்ளன. இந்த மருந்துகளில் சில இணைய வழியாகவோ சில மருந்தகங்களிலோ கிடைக்கின்றன. அவற்றை உட்கொள்வதால் பக்க விளைவுகள் ஏற்படுவதோடு உடல் உறுப்புகளை பாதித்து வாழ்நாளை குறைப்பதாக கூறுகின்றனர் மருத்துவர்கள். இப்போ ட்ரையல் பண்ணும்போது நிறைய ஹார்ட் டிஃபெக்ட்ஸ் வந்திருக்கு பேஷண்ட்ஸ் அதை யூஸ் பண்ணதுனால. எக்கோ கார்டியோகிராஃபிக் அப்னார்மாலிட்டிஸும் வேல்வுலர் டிஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இருதயத்தில் இருக்கிற வேல்வுலர் டிஃபெக்ட்னால நிறைய டெத் ஆயிருக்கு அண்ட் ஈவன் பிரெயின் கூட டேமேஜ் பண்ணியிருக்கு. ஸோ ஆக்சுவலி அந்த மாதிரி ட்ரக்ஸ் பேன் பண்ணியிருக்காங்க. அது சப்போஸ் கடையில் கிடைச்சாலும் அது வாங்கி யூஸ் பண்ணுறது நல்லதில்லை. அதுக்கு பதிலாக வெயிட் லாஸ்க்கு வேறு நல்ல டெக்னிக்ஸ் லைக் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அண்ட் டயட் இது கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறது பெட்டர். ட்ரக்ஸ் ஒருபோதுமே சேஃப்டி கிடையாது, எஸ்பெஷலி ஃபார் வெயிட் லாஸ்.
உடல் எடையை குறைப்பதற்கான மருந்துகள் மட்டுமல்ல, சாதாரண பாராசிட்டமால் மாத்திரையை கூட அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது கல்லீரல் செயல் இழப்பை ஏற்படுத்தக்கூடியவை என்று கூறும் மருத்துவர்கள் மருத்துவ ரீதியில் உடல் எடை குறைப்பை அணுகுவதே நல்லது என்று அறிவுறுத்துகின்றனர். சொல்லுவோம் பாடி மாஸ் இண்டெக்ஸ், அது 25க்கு மேற்பட்டு அது மேல இருந்ததுன்னா 25க்கு மேல இருந்தா ஒபிசிட்டி என்று சொல்கின்றோம். அதுவே நீங்க 20லிருந்து 24 ஓவர் வெயிட் என்று சொல்கிறோம். யார் ஒரு 20 கீழே இருக்கின்ற பொழுது அவர் ஒரு சரியான எடையில் இருக்கிறார் என்பதை அழகாக நம்ம பாருது. இப்பொழுது ஒரு மிஷின் வேற வந்துருச்சு. அதுல நீங்க எங்கெல்லாம் அதிகமான தசைகள், எங்கெல்லாம் கொழுப்பு அதிகமாக சேர்ந்து கண்டறிகிற மிஷின் கூட நாங்க வாங்கறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருந்தோம். அவ்வாறாக நம்ம மருத்துவ ரீதியாக நம்ம இந்த இதை அணுகின்ற பொழுது கட்டாயம் ஒரு சரியான பாதையில் செல்ல முடியும். அவருக்கு சரியான விகிதத்திலே தான் எடையை குறைக்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க திடீரென்று நீங்கள் எடையை குறைக்கணும், புரோட்டீனோட அளவு குறைந்தால் கிட்னி பாதிப்புக்கான வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் இந்த மாதிரியான மருந்துகள் எடுக்கின்ற பொழுது எல்லா மருந்துகளுமே மெட்டபாலைஸ் ஆகும்போது ஈரல் பாதிக்கும். உடல் எடையை குறைக்க நடைப்பயிற்சியும் உணவு கட்டுப்பாடும் போதுமானது என்கிறார்கள் மருத்துவர்கள். தகுந்த ஆலோசனையின்றி உடல் எடை குறைப்பில் மருந்துகளை எடுப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்பது மருத்துவர்களின் வலியுறுத்தலாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் செய்தியாளர் சுகன்யா. 2016ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு ஒன்றில் இந்தியாவில் மட்டும் 13,50,00,000 பேர் அதிக உடல் எடை கொண்டவர்களாக இருக்கின்றனர் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. உடல் எடையை குறைக்க விரும்புவோருக்கு சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை மருத்துவரும் உணவு முறை நிபுணருமான சங்கீதா சொல்லும் ஆலோசனைகளை கேட்கலாம். 2016ஆம் ஆண்டில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் இந்தியாவில் 13.5 கோடி பேர் அதிக எடை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று கண்டறியப்பட்டது. உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை மருத்துவரும் உணவு முறை ஆலோசகருமான சங்கீதா கூறுவதை பார்க்கலாம். 100 கிராம்ஸ் 200 கிராம்ஸ் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு அவங்களோட உடல் எடையை பொறுத்து நம்ம சாப்பிடணும். அப்புறம் பாக்கெட்டில் விற்கிற பொருட்கள் இருக்கு இல்லையா, லைக் இந்த சிப்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், பீஸா, பர்கர் அந்த மாதிரி துரித உணவுகளை அவாய்ட் பண்ணணும். அதோட ஆரோக்கியமான உணவு பழக்கத்தோட ஆரோக்கியமான உடற்பயிற்சி முறையும் வேணும். லைக் யோகா இல்லைன்னா நடைப்பயிற்சி ஏதாவது ஒன்று அவங்களோட உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி, இல்லை மருத்துவர் அறிவுறுத்திய மாதிரி ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா 3/4 மணி நேரம் அந்த மாதிரி நடைப்பயிற்சி பண்ணணும். ஸோ ஆல்ரெடி ஃபார்மாக இருக்கிற கொழுப்பை அதை நீக்கணும்னா உடற்பயிற்சியால் மட்டும்தான் முடியும். அப்புறம் உணவு பழக்கமும் கரெக்டாக 3 வேளையும் ஆகாரம் எடுக்கிறது, கொழுப்புச்சத்து குறைவாக இருக்கிற உணவுகள் சாப்பிட்றது, காய்கறிகள் பழங்கள் அதிகமாக எடுத்துக்கணும், முழு தானியங்கள் பயிறு வகைகள் அந்த மாதிரி உணவுகள் உணவு பட்டியலை சேர்த்துக்கணும். எளிய உடற்பயிற்சிகளே எடை குறைப்புக்கு போதுமானவை என்கிறார் ஜிம் பயிற்சியாளரும் மிஸ்டர் யூனிவர்ஸ் பட்டம் வென்றவருமான கார்த்திக் கேஸ்வர். ஆரோக்கியமான உடலை குறைக்கணும்னா நம்ம ஒரு பேசிக்கான உடல் பயிற்சிங்கிறது பார்த்திங்கன்னா நடக்கிறதுலே இருக்குது. நடக்கிறது, நம்ம சைக்கிளிங் பண்ணுறது, படியேறி இறங்குறது. ஸோ நம்ம அதிலே உடல் பயிற்சிங்கிறது எப்போவுமே நம்மகிட்ட இருக்குது. அந்த பழக்கத்தை அதிகப்படுத்திக்கணும். உணவு முறை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பண்ணி சாப்பிட்ற சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடாக சாப்பிட்டாலே நம்மளோட உடல் எடை கட்டுக்குள்ளே இருக்கும். நம்ம அதை விட்டு வெளியே ஃப்ரை ஐட்டம்ஸ், ஸ்வீட் ஐட்டம், ஜங்க் ஐட்டம்ஸ் சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இது அதிகமாக நம்ம சேர்த்துக்க வேண்டிய உணவு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அளவான சாப்பாடு சாப்பிட்டாலே நம்மளோட எடையை நம்ம மெயின்டைன் பண்ணலாம். வெளியே சாப்பிட்ற சாப்பாடை குறைச்சிக்கணும். சாப்பாடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட கார்போஹைட்ரேட், நம்ம சாப்பிட்ற அரிசி சாதம்ங்கிறது கம்மியாக இருக்கணும். காய்கறிகள் அதிகமாக இருக்கணும். உடம்பு காய்கறி அதிகமாக சேர்த்துக்கிட்டாலே உங்களுக்கு உடல் எடை ஏறாது. காலை மாலை என இருவேளையும் உடற்பயிற்சி செய்வதும் ஆரோக்கியமான உணவுமே உடல் எடையை கட்டுக்குள் வைக்க சிறந்த வழி என்பதே துறை சார்ந்தவர்களின் அறிவுறுத்தலாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.